நாளைக்கு ஆசிரியர் தேவை எங்களையும் அப்படித்தான் விடுவாங்க. பூரா செக் பண்ணி என்ன போய் இனிமே தான் நாங்கள் தகுதியாக எழுதி அந்த பாடத்தை நடத்தி தகுதியாக கொண்டு வர போகிறோம். அவளை நேர்மையாக நீங்கள் நடத்துறீங்களா? வட இந்தியாவில் தேர்வை நேர்மையாக நீங்கள் நடத்தி அந்த சவாலாக சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு இத்தனை டிகிரி, அதில் எதுக்கு சைக்காலஜி படிக்கிறோம், இத்தனை இது எதுக்கு நாங்கள் பண்ணுறோம்? அதாவது ஒரு நேத்தா ஒரு 73ல பிறந்தது ஏன் தப்பா? ஒரு 55 வயசுல நாம தப்பிச்சிருக்கலாம். என்ன வயசு சொன்னா பரவாயில்ல, நான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பக்கத்துல கட்டிட்டு நான் 55 அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் 55. அந்த நேரத்துல பரிசை காலத்துக்கு போனா எனக்கு 55. பரிசை எழுத சொன்னா மட்டும் 55. 50 நாள் சரி, நாளை இப்ப நல்லா இருந்தேன். இப்ப ரொம்ப மெடிக்கல் இஷ்யூ வந்துருச்சு. பேசாம நேரா கொண்டு போய் எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுக்கணும். வேற வழி இல்லை. அப்ப இதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்னா ஆசிரியராக அடுத்து எந்த வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. எலெக்ஷன் டியூட்டி, பேப்பர் திருத்துறது எதுவுமே பார்க்க முடியாது. அதனால எங்களுக்கு நீங்க சிறப்பு தேர்வு வைக்க வேணாம், ஒரு தேர்வு வைக்க வேணாம், எங்களுக்கு தேர்வே வைக்க வேணாம். இல்ல அப்படி வச்சுதான் ஆகும் அப்படின்னா அவங்கவுங்க பாடத்துல வைங்க, கூட சைக்காலஜி வைக்கணும் வைங்க. நாங்க எங்க வேணாமா அது மறந்துருச்சா? மொத்தத்திலே வேணாம். தேர்வு எழுதுற மூடுல நாங்க தேர்வுக்கு தயார் பண்றோம். நாங்க தேர்வு எழுதுனா பிள்ளைங்க ஃபெயில் ஆகும் பரவாயில்ல. கிளாஸ்ல போய் நாளைக்கு இருந்து புக்கை வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்க பரீட்சை எழுதுங்க, எழுதாம போங்க, பாஸ் பண்ணுங்க, பண்ணாம போங்க. எங்களுக்கு பரீட்சை இருக்குல்ல என்ன, நாங்களும் இனிமேல் தான் பிள்ளைங்க கல்யாணத்துல இருந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப போய் திடீர்னு போனா எங்க போறது? அதனால எல்லாரையும் எங்களையும் சேர்த்துக்கோங்க. 95 அப்பாயின்மெண்ட் கரங்களையும் சேர்த்துக்கோங்க. இனிமே போராட்டத்தில் 2009 நாங்க 95 ரொம்ப பழசு. அதனால 32 வருஷமா வேலை பார்த்தாச்சு. இருக்கிற வருஷத்துல நிம்மதியா எங்களை சந்தோஷமா பாராட்டி எங்க உயர்வுக்கு நீங்க பொன்னாட போட்டாட்டாலும் பரவாயில்ல, எங்க தலையில முக்காடு போடாம இருங்கன்னு சொல்லி எல்லா சார்பிலையும் கேட்டு